இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்ற நம் நாட்டு பிரதமர் மோடி அந்நாட்டின் பார்லிமெண்டில் கம்பீரமாக உரையாற்றினார். இஸ்ரேல் பார்லியில் இதற்கு முன் எந்த இந்திய பிரதமரும் உரையாற்றிய வரலாறு இல்லை. அந்த புதிய வரலாற்றை நேற்று உருவாக்கினார் பிரதமர் மோடி. மோடியை தங்கள் பார்லிக்கு வரவேற்று பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உலகின் மிகச் சிறந்த தலைவர் மோடி என்று புகழ்ந்தார். இதையெல்லாம் தாண்டி மோடி பார்லிக்குள் நுழைவது முதல் வெளியேறுவது வரை 5 முறை இஸ்ரேல் எம்பிக்கள் எழுந்து நின்று மோடிக்கு மரியாதை செலுத்தினர். இப்படி ஒரு மரியாதையை வேறு யாரும் பெற முடியாது. இப்போது மோடிக்கு கிடைத்த மரியாதை தொடர்பான வீடியோ வெளியாகி உலக தலைவர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பிரதமர் மோடி பார்லிமெண்ட்டுக்குள் நுழையும் போது ஏற்கனவே கூடியிருந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் எழுந்து நின்று கைத்தட்டி நீண்ட நேரம் மோடியை வரவேற்றனர். כבוד יושב ראש הכנסת, כבוד ראש הממשלה וכבוד ראש ממשלת הודו. அடுத்ததாக பார்லியில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே மோடி வந்து அமர்ந்தார். அவரை முறைப்படி சபாநாயகர் வரவேற்றார். உலகின் ஒப்பற்ற தலைவர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் என்று கூறி மோடியை புகழ்ந்தார். ஆங்கிலம் மற்றும் ஹிந்திகள் வரவேற்று பேசினார். அவர் மோடியை பெருமையாக பேசும் ஒவ்வொரு முறையும் எம்பிக்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். சபாநாயகர் வரவேற்பில் மட்டும் 3 முறை எழும்பி நின்று மோடிக்கு மரியாதை செலுத்தினர். அதோடு நிறுத்தவில்லை, மோடி மோடி என்று முழங்கினர். பார்லி அரங்கமே அதிர்ந்தது. אני מתכבד לפתוח את הישיבה המיוחדת של הכנסת לכבוד ראש ממשלת הודו מר נרנדרה מודי. It is our profound honor to welcome the leader of the world's largest democracy and a leader that defining statesman of our time, the Prime Minister of the Republic of India, His Excellency Narendra Modi. Namaste. Mr. Prime Minister, a Jerusalem main apka swagate, Knesset main apka swagate. Welcome to Jerusalem. Welcome to the Knesset.
இறுதியாக நம் பிரதமர் மோடி இஸ்ரேல் பார்லியில் உரையை துவங்கினார். இஸ்ரேல் இந்தியாவின் நெருங்கிய நட்புறவு முதல் வர்த்தக உறவு வரை அனைத்தையும் பேசினார். இரு நாடுகள் இடையே இருக்கும் ஒற்றுமை பற்றி விவாதித்தார். இஸ்ரேலின் வழியை நாங்கள் உணர்கிறோம், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். இஸ்ரேலுடன் இப்போதும் எப்போதும் இந்தியா உறுதியாக நிற்கும் என்று மோடி முழங்கினார். அப்போதும் இஸ்ரேல் எம்பிக்கள் எழும்பி நின்று மோடியை கைதட்டி மனதார பாராட்டினர். India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் மோடியின் மதிப்பை இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் உலக அரங்கிலும் உயர்த்தியது. அதாவது நம் நாட்டில் இருப்பது போலவே இஸ்ரேலிலும் ஆளும் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் முட்டல் மோதல் நிலவி வருகிறது. நேற்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் கூட நெதன்யாகு உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆனால் வெளியே போன அத்தனை பேரும் மோடி உரைக்கு முன்பு திரும்பி வந்தனர். மோடி பேச்சை கடைசி வரை கைத்தட்டி ரசித்தனர். மோடி மோடி என்று முழக்கமிட்டு அவரை கௌரவப்படுத்தினர். இது நம் நாட்டு பிரதமர் மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். உலகின் தவிர்க்க முடியாத தலைவர் மோடி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணம் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.